வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சிறப்பு வேதாத்திரிய வகுப்பு. இன்றைய வகுப்புக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் இந்த தொடர் சிந்தனை உரையை வழங்குவதற்கு நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நமது மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. ஐயா இப்போ 3-4 வருடங்களாக நமது மன்றத்திலே 320 சிந்தனை உரைகளுக்கு மேலாக நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த கிழமைகளாக ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கம் என்ற தரப்பிலே ஞானக்களஞ்சிய தொகுப்பிலிருந்து கவிகளுக்கு விளக்கம் ஐயா ஆழமான தத்துவ விளக்கங்களை ஐயா நமக்கு தந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த 2 வகுப்புகளிலே அறிவு பற்றிய கவிதைகளை பார்த்தோம். இன்று அறிவு பற்றிய 3வது வகுப்பு. ஞானக்களஞ்சிய கவிகளும் விளக்கமும் பாகம் 25 அறிவை பற்றிய 3வது வகுப்பு. அறிவு பற்றிய வேதாத்திரி மகரிஷியின் கவிதை தொகுப்புகளிலே 3வது வகுப்பு. இப்பொழுது இன்றைய இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு 25ஆம் பாகத்தில் அறிவை பற்றிய மேலும் ஒரு கவி. அறிவின் 4 நிலைகள் என்ற தலைப்பில், அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவதற்கு இயக்க கள பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். அறிவங்கே உயிராகும், துரியமாகும். அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம். அறிவித்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. அறிவின் 4 நிலைகள் அவை என்னென்ன என்பதை இந்த கவியிலே மகிழ்ச்சி தந்திருக்கின்றார்கள். அறிவை அறிய வேண்டும் எனில் 4 நிலைகளில் இந்த உலகிலே ஜீவன்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அறிவின் மூல நிலை பேரறிவு. அது பின்னப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. பேரறிவு எதிலும் பின்னப்படுவதே இல்லை. அது பேரறிவாகவே சுத்த வெளியிலேயும் பிரபஞ்சம் முழுவதும் நீக்க மர நிறைந்திருக்கின்றது. அறிவு இல்லாத துகளே கிடையாது. பிறகு எப்படி அது 4 நிலைகளிலே செயல்படுகிறது என்றால், இப்போ மின்சாரம் எடுத்துக்கொள்ளலாம். பவர் ஸ்டேஷன், அங்கே 440 வோல்ட் மின்சாரம் அங்கிருந்து விநியோகிக்கப்படுகிறது.
அது நமது வீடுக்கு வந்து சேர்க்கிறது. வீட்டிலே நாம் பல கருவிகளை மின்சாரத்தின் மூலம் பயன்படுத்துகின்றோம். ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு அளவுக்கு அதனுடைய வாட்டேஜ், அதனுடைய பயன் கொள்ளக்கூடிய அல்லது தாங்கும் திறம் மாறுகிறது. அதே போல சிறிய ஒரு மினியேச்சர் பல்ப் சொல்லக்கூடியது, அது வெறும் 6 வோல்ட் மட்டுமே மின்சாரத்தை எடுத்துக்கொள்கிறது. அப்போ வருவது ஒரே அளவு மின்சாரம் என்றாலும் அந்தந்த கருவின் தன்மைக்கு ஏற்ப அது வாட்டேஜ் எடுத்துக்கொள்வது போல பேரறிவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அந்த அறிவின் தன்மையை அந்தந்த ஜீவன்கள், அந்தந்த மனிதர்கள் அவரவர்களுடைய இயல்பு தன்மைக்கு ஏற்றவாறு பயன் கொள்கிறார்கள். இந்த பயன்பாட்டு நிலையை வைத்து தான் அறிவின் நிலைகள் 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அறிவறிய வேண்டுமெனில், மூலமாகிய பேரறிவை அறிய வேண்டுமெனில் புலன் கடந்து இந்த ஜீவன்களின், குறிப்பாக மனிதர்களின் வாழ்க்கையே புலன் சார்ந்த வாழ்க்கை தான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற ஐம்புலன்களை சார்ந்தே வாழ்க்கை அமைந்திருக்கிறதே தவிர புலன் கடந்த ஒரு வாழ்க்கை உண்டா என்ற சிந்தனை கூட மக்கள் மனதில் இல்லை. இப்போ வாழ்க்கை என்ன ஆகிறது என்றால், இந்த 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று மயங்கி அவற்றை பெறுவதற்காகவும் பெருக்கிக் கொள்வதற்காகவும் வளர்த்து கொள்கின்ற அறிவும், கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும், கையாளும் நுட்பங்களும், செய்கின்ற செயல்களும் இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையை பெறுவதற்கும் பெருக்கிக் கொள்வதற்குமாக நாம் வளர்த்து கொள்கின்ற அறிவு, கற்றுக்கொள்கின்ற வித்தைகள், கையாளும் நுட்பங்கள், செய்கின்ற செயல்கள், இதுதானே மொத்த வாழ்க்கையே. இது புலன் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே மயங்குகின்ற போது அது பிறவியின் நோக்கத்தை அறியக்கூடிய ஆத்ம ஞானத்திற்கான வழிக்கு சிறிதளவும் பயனாவது இல்லை. அதனால் புலன் வழி வாழ்க்கை தவிர்க்க முடியாது என்றாலும் அதிலேயே தொலைந்து போகக்கூடாது என்பதுதான் மனித உடல் அமைப்பு, வாழ்க்கை நோக்கம் அறிந்த ஞானிகளும், சித்தர் பெருமக்களும், குருமார்களும் இந்த புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்தி கொண்டு அதை கடந்த நேரத்திலே, காலத்திலே ஆத்மா தன்னை அறியக்கூடிய வகையிலே உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளும் அருளும் இணைந்ததுதான் வாழ்க்கை. எனவே இந்த பொருளையும் அருளையும் இணைத்து வாழ்ந்த வாழ்க்கையே நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது. அதுவே வெற்றிகரமான வாழ்க்கை என்றும் சொல்லலாம். அதனால் புலன் கடந்து அடுத்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று, இப்போ புலன் வழி செயல்படுகின்ற போது அது பிரசன்ட் டென்ஸ். இப்போதைக்கு புலன் தொடர்பிலே நாம் துய்த்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள், என்ஜாய்மெண்ட்ஸ். இதுபோல் இதற்கு முன்பு வரைக்கும் நாம் துய்த்த அனைத்துமே அது வெறும் அனுபவங்களோடு கரைந்து போகவில்லையே. எல்லாவற்றையும் வாங்கி, ஈர்த்து, சுருக்கி, இருப்பாக்கி அதையே மலரும் நினைவுகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனின் திருவிளையாடல், அதிலேயும் சிக்கி இருக்கிறோமே. அதனால் அனுபவித்த அத்தனையும் ஒன்று விடாமல் அனுபவங்களாக நம்மிலே பதிந்திருக்கின்றன. அப்படி பதிந்தவை அறிந்துள்ளவையாக மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுகளாக, எண்ணங்களாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அவற்றையும் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று இந்த அறிந்துள்ள
என்பதிலே புலன்வழி அனுபவங்கள் மட்டுமல்ல, நாம் இந்த பகுத்தறிவை கொண்டு என்னவெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அவை எல்லாமே அறிந்தவை தானே. அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும் என்று சொல்வார்கள். அறிந்தது மறையும் போது அறியாதது விளங்கும். எப்படி? ரமண மகர்ஷி சொல்வார்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை உணர்ந்த போது, இதுல 2 கருத்து இருக்கு. ஒன்று, தன்னிலே அறிந்தவை அனைத்தையும் கடந்து நின்ற ஒரு மோன நிலை. மற்றது, அந்த சுத்த வெளியாகிய பேரறிவுக்கு தான் ஒரு பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியுமா? இல்லை, இத்தனை ஜீவராசிகள் நம்மை துதிப்பாடுகிறார்கள் என்பது அந்த சுத்த வெளிக்கு தெரியுமா? அதைத்தான் வில்லுபுத்திராழ்வார் சொன்னாரு, உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு. கிருஷ்ண பரமாத்மா என்ற இந்த வடிவம் உன்னுடைய மூலம் அல்ல, இது மனித வடிவத்தில் வந்த பரம்பொருள். மூலம் என்ன? அதை நீயே உணர முடியாது, இந்த உடலால் புலன்களால் உணர முடியாது. அதுதான் உன்னுடைய மூலம். இதே கருத்தை ஒரு திரை, சின்ன திரையில ஒரு தொடர் நிகழ்வு என்ன சொல்லுவாங்க, சீரியல்ஸ், அதுல ஓம் நம சிவாயா என்று ஒரு தொடர் வந்து கொண்டிருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல ஒரு வாரம் நடந்த நிகழ்வுல ஒரு நாள் இந்த ஞானியர்கள், தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயம் போறாங்க. அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது முடியும் வரைக்கும் காத்திருக்கலாம் என்று எல்லோரும் பொறுமையாக அமைதியாக இருக்கிறார்கள். சிவபெருமான் தவம் முடிந்து கண் விழித்த பிறகு இவர்கள் எல்லோருமே இறைவனை போற்றி துதி பாடி, பிறகு அதில் ஒருவர் கேட்கிறார், பெருமானே, நாங்கள் எல்லோரும் உங்களை அடைவதற்காக பூஜை, புனஸ்காரம், தவமுறை, தியானங்கள், இப்படி எத்தனையோ வழிகளில் நாங்கள் முயற்சி மேற்கொள்கின்றோம். ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையிலே தியானத்திலேயே அமர்ந்திருக்கிறீர்களே என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? மிக அற்புதமான ஒரு எபிசோடு அது. நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? அற்புதமான கேள்வி. விடை மிக அற்புதமும் ஆழமும் தத்ரூபமான ஒரு விடை. நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். இப்போ வில்லிபுத்திராழ்வார் மகாபாரதத்துல சொன்ன கருத்தும் இங்க சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தும் ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறத பாருங்க. அதுல உன்னை நீதான் உணர முடியாத ஒன்று. இங்க சிவபெருமன் என்ன சொல்றாரு? நீங்கள் பார்க்கின்ற இந்த வடிவத்திலே இது நான் என்னுடைய மூலம் அல்ல, என்னுடைய மூலம் அரூபமானது. சரி, விடை ஓகே. இல்ல, இன்னொரு கருத்தும் மறைந்திருக்கிறது. அந்த அரூபத்தை அடைகின்ற வழி என்ன என்றால் தனிமையிலே தியானத்தில் மனம் ஒடுங்குவதே என்ற நுட்பத்தையும் காட்டினார். அப்போ இறைநிலை அரூபம் என்பதும் அதை அடைவதற்கு தவம், தியானம் மட்டுமே துணையாகுமே தவிர மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவுமே உதவாது என்பதையும் மிக தெளிவாக சைவ சித்தாந்தம் காட்டியிருக்கிறது. அப்படி அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று எண்ணமே அற்ற நிலையிலே நின்று அறிவதற்கு இயக்க கல பொருள் பரம அணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். இப்போ அறிவதற்கு இயக்க கல பொருள்
பரம அணுவான உயிர்நிலை உணர வேண்டும். இப்போ நமக்குள்ள புலன் ஒடுங்கி மனம் அடங்கிய நிலையில உயிர் இயக்கத்தை உச்சியில துரியத்தில கவனிக்கின்றோம். உயிரின் சுழல் இயக்கத்தை கவனிக்கின்றோம். இந்த உயிர் என்ற சுழற்சிக்கு மூலம் என்ன? நேரடியாக சுத்தவெளி உயிரானதா? இல்ல. இந்த உயிர் என்ற சுழற்சிக்கு மூலம் இதனினும் நுண்ணிய சுழற்சி உள்ள விண்கள், அந்த விண்களிலே ஏற்பட்ட ஒரு தர மாற்றம். 27 நட்சத்திரங்களின் அலைவீச்சு, நவ கோள்களின் அலைவீச்சு, பூமியிலே பஞ்சபூதங்களின் சேர்க்கையில ஏற்பட்ட ஒரு தெய்வீக பீதாச்சாரம். இந்த மூன்றும் விண்ணோடு கலந்த நிலையே உயிர். அப்ப உயிருக்கு மூலம் என்ற விண்ணை உணர வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதங்கள், நவகோள்கள் இவற்றின் தாக்கத்தை எல்லாம் கழித்து பார்க்கின்ற போது உயிரே விண்ணாக நிற்கிறது. இந்த விண் மூலமா என்றால் இல்லை. இதற்குள் எத்தனையோ எண்ணிக்கைக்குள்ள நுண்துகள்கள், காஸ்மிக் டஸ்ட் பார்ட்டிக்கல் அல்லது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிக்கல் அல்லது காட் பார்ட்டிக்கல் அல்லது ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல் அல்லது இறை துகள் அல்லது பரமாணு, இத்தனை பெயர்களுக்கு உரிமையுள்ள ஒரு அடிப்படை இயக்கம். அந்த இறை துகள் தான் இந்த விண்ணுக்கு மூலக்கூறு. இந்த இறை துகள் எங்கிருந்து வந்தது? அந்த இறைநிலையின் எழுச்சி பெற்ற இயக்கம். அப்படி அறிவதற்கு இயக்கக்கல பொருள் பரமணுவான உயிர்நிலை உணர வேண்டும். பரமணுவே விண்ணாகி உயிராகி, அந்த உயிரிலே மனித உயிராகி என் உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது புலன் அளவிலே, பிறகு அனுபவங்கள் என்ற மன அளவிலே, பிறகு உயிர் என்ற பரமாணு அளவிலே. அறிவு அங்கே உயிராகும், துரியமாகும். அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம். அப்போ உயிரிலே அது துரியம். இறைத்துகள் நிலைக்கு போகின்ற போது அது துரியாதீதம். துரியம் அதீதமான நிலை. அதாவது துரியம் என்பது இந்த உடலுக்கு உச்சி, உடலின் நுண் இயக்க நிலை. அதே போல இந்த உலகத்தின் உச்சி என்ன? இந்த உலகத்தின் நுண் இயக்க நிலை என்ன என்றால் டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 to 1. அப்படி இந்த துரியத்திலிருந்து துரியாதீதம், இதிலே உச்சக்கட்ட அலைவேகம் 8. பிரபஞ்சத்திலே உச்சக்கட்ட அலைவேகம் 1. அதற்கு மூலப்பொருள் சுத்த வெளியாகிய 0. எனவே புலன் கடந்து அறிந்த அனைத்தையும் கடந்து உயிர் கடந்து துரியாதீத நிலை. அறிவித்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. இப்ப இதுலயும் பாருங்க, இந்த 4வது நிலை கூட வெற்றி அல்ல. இதுலயும் நின்று நின்று பழகினால் இந்த 3 to 1 என்ற டெல்டா ஃப்ரீக்வன்சி, இதுல நின்று நின்று பழகினால் அனுபவமாய் பழக வெற்றி. அப்ப எது வெற்றி என்றால் பேரறிவாகிய சுத்தவெளியோடு லயமாவது. அப்படி லயமாகின்ற போதுதான் அந்த சுத்தவெளி எப்படி எழுச்சி பெற்று துகளானது, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். ஆதியே அணுவான காரணத்தை
அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதி நிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன். மற்ற மகான்களுக்கும் வேதத்தின் மகரிஷிக்கும் உள்ள ஒற்றை சிறப்பு என்ன என்றால் அவர்களும் உணர்ந்தார்கள். ஆனா இருப்புக்கு போனா இயக்கம் இல்லை, இயக்கத்துக்கு வந்தா இருப்பு தெரியல. அப்ப இருப்பும் இயக்கம் ஒன்று சேர முடியுமா? எப்படி சேர முடியும்? மாலையும் இரவும் சந்திக்கின்ற நேரத்தில் மயங்கிய ஒளியை போல. இந்த சந்தின்னு சொல்றோமே, அது பகலும் இல்லை இரவும் இல்லை, இரண்டின் துவக்கமான ஒரு சந்தி, ஜங்ஷன் பாயிண்ட். அது போல பூஜ்யம் இல்லை ஒன்றும் இல்லை, பூஜ்யத்திலிருந்து எழுச்சி பெறுகின்ற நிலை. அப்படி என்றால் ஒரு பிராக்ஷன் சொல்லமா, பிராக்மெண்டட். அப்ப எவ்வளவு பிராக்ஷன் ஆக முடியும்? பூஜ்யத்திற்கும் ஒரு அலைக்கும் இடையில எவ்வளவு இருக்கும்? அந்த நுண்ணிய நிலை. இப்போ நம்முடைய இந்த பிரபஞ்ச கணக்கு வச்சு பார்க்கிற போது தானே இறைத்துகளுக்கு 1 முதல் 3 அலை வேகம். அப்ப ஒன்றும் இல்லாது பூஜ்யமும் இல்லாத ஒரு இடைத்தன்மை என்ன என்றால் அது பின்னப்பட்ட நிலை. இப்ப எவ்வளவு பின்னப்பட முடியும்? அப்படி பூஜ்யமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட பின்னத்தில் இருக்கின்ற போதுதான் எப்படி சுத்த வெளி எழுச்சி பெற்றது என்று அந்த துவக்கத்தையே ஆக காட்சிய கண்டவர் மகர்ஷி அவர்கள். அது மட்டுமா, கடைசியில் இந்த பரமானு எப்படி முடிகிறது? மீண்டும் இறைநிலையோடு ஒன்றுகிறதுன்னு சொல்றோமே, அது எப்படி ஒன்றுகிறது? அதையும் கண்டேன் என்கிறார் இன்னொரு கவியில. சூரியனின் மையத்துல அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்ற போது அது இறை துகளாக மாறிய நிலை. அப்போ அவை சூரியன் மையத்தில் தொடர்ந்து அணுக்கள் செயலற்று போகின்ற போது ஏற்படக்கூடிய கூட்டம், ஒரு நெரிசல், ஒரு திணிவு. அப்ப அங்க நிற்க முடியாமல் சூரியன் இருபுறமும் சம வேகத்தில் பீரிட்டு கிளம்பி இந்த பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்தவெளியோடு கலக்கின்ற போது அது எப்படி கலக்கிறது என்பதையும் ஆக காட்சியாக கண்டார். அப்படி அடிமுடி என்று சொல்லக்கூடிய இரண்டையும் கண்ட மிகப்பெரிய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதனால்தான் இந்த இறை தத்துவத்தையும் இறைநிலையே எல்லாமாக எழுச்சி பெற்று பரிணமித்த வரலாற்றையும் அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக எந்த கோணத்தில் சிந்தனை செய்தாலும் மாறாத ஒற்றை உண்மையையே வெளிப்படுத்தக்கூடிய சர்வ சத்தியமான தத்துவமாக அமைந்திருக்கிறது மகர்ஷியுடைய வேதாத்திரிய தத்துவம். அதை அறிந்து லயமாதல், சுத்தவெளியோடு ஒன்றி கலந்த நிலை. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ளம் மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை தொண்டாற்றி நிறைபெறக்கூடிய வகையிலே அமைந்த சிறப்பு என்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்படி அறிவறிய வேண்டுமெனில் 4 நிலைகள் இருக்கிறது அறிவு. அப்படி முதலில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவதற்கு இயக்கக்கல பொருள் பரம் அணுவான உயிர் நிலையை உணர வேண்டும். அறிவு அங்கே உயிராகும், துரியமாகும். அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம். அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போது அனுபவமாய் நின்று நின்று பழக அடைகின்ற வெற்றியே சுத்தவெளி தரிசனம். ஐயா, அடுத்த கவிங்க. அடுத்து அறிவின் 6வது அறிவு என்ற கருத்து. அப்போ சென்ற வாரம் அறிவின் 3 நிலைகளை பார்த்தோம். சென்ற கவியில அறிவின் 4 நிலைகள். இப்போ அறிவின் 6 நிலைகள்.
ஆறாவது அறிவு. 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல், அளத்தல், காலம், தூரம், பருமன், வேகம், சிந்தித்தல், செயல்முறையை வகுத்தல், மற்ற சீபையின உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் காரணத்தை யூகித்து உணர்ந்திருந்தல் அனுபவத்தால், வந்த பயன் தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை, இவை 6ஆம் அறிவின் மேன்மை. இப்ப 6ஆம் அறிவு, அதை மறை பொருள் அறிவு என்று ஞானிகள் குருமார்கள் சிறப்பித்து சொல்வார்கள். 6வது அறிவாக ஏன் வந்தது? இந்த 6ஆம் எண் என்பதனுடைய அமைப்பே ஒரு சிறப்பு வாய்ந்தது. 0 அது பிரபஞ்சத்திற்கு ஓமானமாக எடுத்து ஆளப்பட்டது. அதிலிருந்து வந்த பரிணாமம், பிறகு மீண்டும் அதை அடையக்கூடிய மார்க்கம், பக்தி, ஞானம், இப்படி சில வழிமுறைகள், அவையெல்லாம் நேர் வழி அல்ல, சுற்றுப்பாதை. அப்படி சுற்றுப்பாதையிலையும் போய் அடையலாம். அப்படி 8 என்ற எண் 0 போல புறப்பட்டிடத்திற்கே போய் சேரும் என்றாலும், இது அஷ்ட கோணலாக சுற்றி கொண்டு போய் மூலத்திலேயே இணையும். இந்த 2 எண்களை தவிர மற்ற எந்த எண்ணுமே துவங்கிய இடத்திற்கு போய் சேருவது இல்லை. எல்லாம் ஒரு இடத்துல துவங்கி இன்னொரு இடத்துல நீக்கும். இதுல சிறப்பான எண் என்றால் 6. எப்படி? துவங்கிய பாதை 3/4 வட்டம் வந்ததுங்க, 270 டிகிரி. இன்னும் 90 பாகை மேல போனா துவங்கிய இடத்திற்கே போய் சேர்ந்து விடலாம், மூலத்தோடு லயமாக்கி விடலாம். ஆனால் இந்த 3/4 வட்டம் வந்த அறிவு குறுக்கே திரும்பிவிட்டது, இடையிலே திரும்பிவிட்டது. அப்ப இடையில திரும்பிய போது பாதை மாறிவிட்டது. பாதை மாறியதனால மூலத்தை அடைய முடியாமல் இதற்குள்ளே ஒரு வட்டத்தை அமைத்துக் கொள்கிறது. அந்த 6 எண்ணு 270 டிகிரி வந்தது, மீண்டும் அது அப்படி வளைந்து போய் அந்த கோட்டை தொட்டு விட்டது. இதுக்குள்ளே ஒரு வட்டம், த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி சொல்வார்கள். இது ஒரு ஏழ்மை வட்டம், பொருளாதார ஏழ்மை அல்ல, அறிவின் வறுமை. இது அறிவின் வறுமை வட்டம். இதுக்குள்ளேயே சுற்றி 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 ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சுற்றி கொண்டிருக்கிறோமே தவிர, இதுல இருந்து மீண்டும் நேர் வழிக்கு திரும்ப வேண்டும் என்ற தூண்டுதல் கூட கிடையாது, அந்த உந்து தன்மை கூட கிடையாது. இந்த வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி போச்சு. அப்ப இதிலிருந்து மீண்டும் தன் மூலத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த திரும்பிய பாதையை திருத்தி அமைக்க வேண்டும். அப்போ எங்கே பாதை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிட்டது, பயணமும் முடிந்து கொண்டே இருக்கிறது. மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். எனது பொருள் சார் இந்த வட்டம் அல்ல, இந்த வட்டத்தை உள்ளடக்கிய இன்னொரு வட்டம் இருக்கிறது. அது இந்த 3/4 வட்டத்திலிருந்து மீண்டும் நேரா போகணும். அப்ப இதைத்தான் ஆதிசங்கரர் கையில் ஒரு தண்டம் வச்சிருப்பாரு இல்லைங்களா, அதுக்கு என்ன பெயர் தெரியாது, தண்டம் வச்சுங்களேன். அது நீண்ட கம்பாக இருக்கும், உச்சியில துணியால் முடியப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கு. இது நாம் பார்க்கக்கூடிய காட்சி. இந்த தண்டு பார்த்தீங்கன்னா இது மூங்கில் தண்டு அல்ல, அங்கெங்கே கிளைகள் வெட்டப்பட்ட தண்டு. அப்ப என்ன கருத்தை ஆதிசங்கரர் வெளிப்படுத்தினார் என்றால்,
இப்போ பொதுவாக மக்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை, ஒரு தேக்கு மரம் வைக்கிறோம், அங்க கிளைகள் பக்கவாட்டில் கிளைகள் முளைத்து கொண்டே இருக்கும். அவற்றை வெட்டாமல் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் மரத்தின் உயரம் குறைந்து போகும். எனவே இந்த தேக்கு மரம் உயரமா வந்தா தானே பயன் அதிகம், பயன்பாடு அதிகம். குட்டை மரமாகிவிட்டால் பயன்பாடு குறைவு அல்லவா? இந்த கிளைகளும் நமக்கு பயனாகாது. அதனால் இந்த பயனில்லாத கிளைகளை வெட்டிவிட்டால் அந்த மரம் உயர்ந்து பயனளிக்கும். அதே போலதான் இந்த உயிர் என்ற ஆற்றல் அது 5 புலன்களிலே கிளைத்திருக்கிறது. இந்த கிளைகளிலேயே உயிர் சக்தி மடைமாற்றம் பெற்றுவிட்டால் உயிருக்கு மேல்நோக்கு வேகம் இருக்காது. அப்ப எப்படி இறைவனை அவங்க உணர முடியும்? துரியமும் போக முடியாது, துரியம் கடந்தும் போக முடியாது. அப்ப இறை அறியக்கூடிய பயணம் தோல்வியில் முடிந்து போகிறது. அதனால் உச்சியிலே முக்தி என்ற ஞானத்தை பெற வேண்டும் என்றால் புலன் வழி மடைமாற்றம் பெற்றுள்ள இந்த உயிர் சக்தியை எல்லாம் மீண்டும் திருப்பி மேல் நோக்கி செலுத்த வேண்டும். அப்போதான் ஞானம் பெற முடியும் என்ற கோட்பாட்டை தான் ஆதிசங்கரர் அதை கையில வைத்திருந்த தண்டம். இப்படி 5 புலன்கள், அந்த 6வது அறிவு மீண்டும் தன் மூலத்தோடு போய் சேரணும். இப்ப மறைபொருள் அறிவு என்று சொன்னது அதுக்காகத்தான். அது ஏன் மறைபொருள் அறிவுன்னு சொல்லப்பட்டது என்றால், பேரறிவு தான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த பேரறிவு பின்னப்பட்டு 5 பௌதிகங்கள் ஆச்சு. அந்த 5 பௌதிகங்களிலே 5 காந்த தன்மாற்றங்கள், அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அதே போல் 5 பௌதிகங்களுக்கான அந்த ஜீவாந்த துகள்கள் இணைந்து ஆன உடல்கள் 5 வகை ஜீவராசிகள். அந்த 5 வகை வான்காந்த தன்மாற்றமாச்சே, அதுவே இங்கு 5 வகை புலன்களாகி அழுத்தம், ஒளி, சுவை, மனதை உணரக்கூடிய ஜீவன்களாச்சு. அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச ஜீவன்கள் கணக்கு சரியா போச்சு. இப்ப என்ன மிச்சம் இருக்கு என்றால் மூலமும் முடிவும் மிச்சம். இந்த பஞ்சபூதங்களோ பஞ்ச ஜீவராசிகளோ மூலத்தை அறிய முடியுமா? முடியாது. அப்ப முழுமை ஆகாதே. எனவே அந்த மூலப்பொருள் தன்னை அறிகின்ற போது அது முழுமை பெறுகிறது. அதனால் அறிவே தன்னை அறியக்கூடிய வகையிலே அந்த அறிவின் பரிணாமம் தொடர்ந்து வந்த ஜீவன் தான் 6ஆம் அறிவாக. அதனால் இறைவனை அறியக்கூடிய அறிவை பெற்ற ஜீவன் மனிதன் என்பதனால் இந்த பகுத்தறிவுக்கு மறைபொருள் அறிவு என்றும் ஒரு சிறப்பான பெயர் உண்டு. சரி, இந்த பகுத்தறிவு மறைபொருள் அறிவுக்கு போக வேண்டும் என்றால் இப்ப இருக்கின்ற நிலை என்ன, அடைய வேண்டிய பக்குவம் என்ன? இருக்கின்ற நிலை புலன் சார்ந்த வாழ்க்கை. அப்ப புலனிலே பற்றி நிற்கின்ற போது 5 வகை சுகபோகங்களிலே மனம் தன்னை பற்றி நிற்கின்ற போது இது பற்றறிவாகிறது. புலனளவிலே அது எல்லை கட்டி சுருங்குகின்ற போது பற்றி நிற்கின்ற அறிவு பற்றறிவு. சரி, இந்த புலன்களிலே எவ்வளவு துய்த்தாலும் யாருக்காவது போதும்னு தோணுதா? தோண முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்ப என்ன ஆகுது? இந்த புலன் வழி அனுபவங்களை எப்படி பெருக்கிக் கொள்வது? எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும்? அந்த நுட்பத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானம் நமக்கு வாழ்க்கை வசதிகளை பெருக்கி தந்தது. மூளைக்கு நுண்ணறிவு வரைக்கும் கருவிகள் வந்தாச்சு. சுவைக்கு எத்தனையோ வகையான உணவு பதார்த்தங்கள், வாசனைக்கு வாசனை திரவியங்கள் எத்தனையோ செயற்கையாக உற்பத்தி செய்தாச்சு.
பார்வைக்கு எத்தனையோ காட்சிகளை புதுதாக நம்ம டிஸ்னி வேர்ல்டு அது இது எத்தனையோ செயற்கை அழகுகளை உருவாக்கி கொண்டோம். இசைக்கு எத்தனையோ வகையான இசைகள், கர்நாடக இசையிலிருந்து எத்தனையோ வகையான இசைகள், இப்படி இத்தனை வசதியை பெருக்கி கொண்டோம். பிறகு இந்த தோஜ் இருக்கு பாருங்க, அது ஒரு இன்பம் போதுமா? அப்ப அதுலயும் வகைகளை பெருக்குகின்ற போது முறையற்ற பால் கவர்ச்சி, வரைவின் மகளிர், அதுலயும் பெருகி போச்சு. அப்போ இந்த புலன்வழி பெற்ற அனுபவங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற போது விஞ்ஞானத்தால் கண்டெடுக்கப்பட்ட வாழ்க்கை வசதிகளும், பிறகு மனித உறவிலே ஆண் பெண் சேர்க்கையும் விரிந்து போகின்ற நிலையில இவற்றெல்லாம் எப்படி பெற முடியும் என்ற நுட்பத்தை எல்லாம் கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவு. அப்போ பற்றறிவு, கற்றறிவு. சரி, இந்த இரண்டிலேயும் பெறுகின்ற இன்பங்கள் எல்லாம் யாருக்காவது நிறைவு வந்ததா? பொருளிலே நிறைவு பெறல, புலன் சுகத்திலேயும் நிறைவு பெறல. அப்போ இவை எல்லாமே சிற்றின்பங்களாக உணரப்படுகின்றன. உடல் கொண்டும் மனம் கொண்டும் தூக்கின்ற அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட எல்லை கடக்க முடியவில்லை. அப்போ சிற்றின்பங்களாக உணரப்படுகின்றன. அப்ப என்ன, அது பற்றறிவு, கற்றறிவு, சிற்றறிவு, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் பகுத்தறிவு. சரி, இந்த பகுத்தறிவிலிருந்து பேரறிவுக்கு எப்படி போக முடியும் என்றால், இந்த பகுத்தறிவு என்பதும் ஒரு வகையிலே இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய இயல்பறிவு தான். எப்படி நமக்கு மட்டும்தான் அறிவு வளர்ச்சி இருக்கா? இப்போ பொதுவா எல்லாருக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு தூக்குநாங்குருவி கூடு. அதை போன்ற ஒரு டெக்னாலஜி மனிதன் வந்த பிறகு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆச்சுங்க, இல்லையா? ஐந்தறிவு ஜீவன் செய்த செயல். அதை போன்ற ஒன்றை உருவாக்குவதற்கு மனிதன் எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? விஞ்ஞான அறிவு வளர்த்து கொண்ட விஞ்ஞான அறிவு எவ்வளவு தூரம்? இப்படி சில ஜீவராசிகள் செய்வதை மனிதன் செய்வதற்கே மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப எல்லாம் கற்றுக்கொள்கிறேன் இல்லையா? எனவே இன்ஸ்டிங்க்ட் என்ற இயல்பறிவு, வெறும் உடல் சார்ந்த புலன் சார்ந்த அறிவு, இதுல இருந்து இதுக்கானதெல்லாம் கற்றுக்கொள்கின்ற போது அது நாலேஜ், கற்றறிவு. அப்ப இந்த நாலேஜ் எப்படி வரும்? பல நுட்பங்களை கூர்ந்து நுணுகி ஒருத்தர் உணர்ந்து இன்னொருத்தருக்கு சொன்னா தானே கல்வி. அப்ப உணர்கின்ற நிலையிலே அதை கூர்ந்து நுணுகி ஆராய்கிறது இல்லையா? அப்ப அந்த அறிவு நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பர்ஸ்பிகாசிட்டி. அப்ப இன்ஸ்டிங்க்டிலிருந்து இந்த பஞ்சபோதிகளால் கூர்ந்து ஆராய்ந்து நம் வாழ்க்கை வசதிகளாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அறிவு எழுச்சி பெற்றது இல்லையா? அப்ப இன்ஸ்டிங்க்ட் என்ற அறிவு எழுச்சி பெற்று இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக பயன் கொண்ட நிலை, அது நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இது எல்லாருக்கும் வந்ததா என்ன? ஒருத்தர் விதை போட்டாரு, செடி முளைச்சது, அடுத்தவங்களுக்கு தெரியாது. இவர் சொல்லி கொடுத்தாதான் அவருக்கு தெரியும். அப்படி கற்ற ஒன்றை, தெரிந்த ஒன்றை தெரியாத ஒருவருக்கு கற்றுக்கொள்கின்ற முறை, இதுக்கு மொழி இருக்குன்ற அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் பின்னாடி வந்த வளர்ச்சி. அப்ப பார்த்தே ஒன்றை செய்கின்ற விஷுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கற்றுக்கொள்கின்ற விஷயம், அதுவும் நாலேஜ். அப்ப நாலேஜ் என்ற சொல்லுக்கு அற்புதமான விளக்கத்தை தந்த மகான் மகர்ஷி அவர்கள், தி லெஜர் ஆஃப் நோயிங்ஸ் இஸ் நாலேஜ். அதாவது இப்ப சொன்னோம் இல்லையா, அனுபவங்களை அறிந்த நிலை போன கதையில. அப்ப கற்றது அனைத்தும் அங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உள்ள போயிருக்கு இல்லையா? அப்ப எல்லாமே லெஜர் ஆஃப் நோயிங்ஸ். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியும், எங்கிருந்து சொல்றோம்? உள்ளே பதிந்ததை வைத்து கொண்டு அதை ரீகால் பண்ணி எனக்கு இவ்வளவு தெரியும்னு சொல்றோம். அப்போ லெஜர் ஆஃப் நோயிங்ஸ், எல்லாவற்றையும் ஈர்த்து சுருக்கி
ஒரு பதிவேடாக்கி நமக்குள்ள வைத்திருக்கின்ற ஆத்மா. அது லெஜர் ஆஃப் நோயிங்ஸ். சரி, அடுத்தது என்ன? இப்படி எத்தனை நாளைக்கு கற்றுக்கொண்டு இருக்க முடியும் என்றால், கல்வியின் உச்சம் ப்ரீ கேஜியில் தொடங்குறாங்க, பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர்றாங்க, பிறகு கல்லூரியில் 3 ஆண்டு பட்டப்படிப்பு, பிறகு எக்ஸ்டெண்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒரு 2 ஆண்டு. இது முடிந்த பிறகு மேலும் கற்க வேண்டும் என்று சொன்னால் பிஹெச்டி, பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. இதுதான் பிஹெச்டிக்கு அர்த்தம், பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அப்போ எல்லா கல்வியிலேயும் பிரிவுகள் உண்டு, துறைகள் உண்டு. பிஎஸ்சி மேத்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷு பிரிவுகள் உண்டு. ஆனால் பிஹெச்டி வருகின்ற போது அதுக்கு தனி துறை உண்டா? பிஹெச்டி பிசிக்ஸு மேத்ஸு அப்படியா பிரிவினை இருக்கா? இல்லை. அப்போ பிஹெச்டி ஒன்று தான். என்ன சொல்லுது? பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் சேர்க்கை, பிசிக்ஸ். அதை தெரிந்து கொள்கின்ற அறிவு பிலாசபி. அப்போ பிசிக்ஸ் பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. பௌதிகத்திலிருந்து பௌதிகத்திற்கு மூலமாகிய அந்த டிவைனிட்டி, இறைத்தன்மையை உணர்வது. அப்படி கல்வியுடைய உச்சம் எங்க காட்டுது? இறைவனையும் உணரணும். அப்போ அந்த நிலைக்கு போகின்ற வழியிலே ஒரு சின்ன ஒரு பக்குவம், இன்ட்யூஷன். ஏன்னா பிஹெச்டி வரைக்கும் பட்டம் கொடுத்தாச்சு, அதுக்கு மேல கல்வியில தர முடியுமா? கொண்டு வந்து வாசல் விட்டுட்டாங்க, இதுதான் பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அது அப்போ இடன் தோட்டம் இருக்கு, அதுதான் டிவைனிட்டி. இங்கேருந்து நீங்களே தான் போகணும், அதுக்கு மேலே நாங்கள் யாரும் உள்ள வர முடியாது. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு காட்டில ஒரு பயணி போயிட்டு இருக்கிறார், அதாவது ஜீவாத்மா. 3 திருடர்கள் அந்த பயணியை பார்த்துட்டு அவனுடைய பொருளெல்லாம் கவர்ந்துடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. சரி, பயணியை பிடிச்சாங்க, அவனுடைய பொருளெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் சொல்றான், அவனை வெட்டிடுவோம். இன்னொருத்தர் இல்லை இல்லை கட்டி போட்டுருவோம். அடுத்தவன் சொன்னான், எதுக்கு அவனை தொந்தரவு பண்றீங்க, நமக்கு வேண்டி எடுத்துட்டோம், அவனுக்கு விட்டுருங்கல்ல. இல்லை விட்டா காட்டி கொடுத்துருவான். இல்லை காட்டி கொடுத்து நாம தான் வேற கதை, காட்டுக்குள்ள இருக்கணும், யாரும் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் அவன், இவன் காட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டாங்க இல்லையா, அவனை மீண்டும் அழைத்து வந்து காட்டுடைய எல்லை வரைக்கும் வந்துட்டு, அதோ உன்னுடைய கிராமம், எங்க போ, வாங்க, இவ்வளவு 3 பேர்ல எனக்கு ரொம்ப நல்லவனா இருக்கிறீங்க, வந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகலாம் வீட்டுக்குள்ள, வாங்கன்னு கூப்பிடும். நாங்கள் வர முடியாது, வரக்கூடாது, நீ தான் போகணும், போ. அப்போ ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த 3 திருடர்கள் சத்வ ரஜோ தமஸ் 3 குணங்கள். அந்த பயணி ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை தமோகுணம் துன்புறுத்துகிறது, புடுங்கிக்கிட்டு கொன்னுடு. ரஜோகுணம் சொல்கிறது, நமக்கு வேண்டியதை புடுங்கிட்டோமில்ல, கட்டி போட்டு. சத்துவம் சொல்கிறது, எதுக்கே அவன் தொந்தரவு பண்றீங்க, அவன் கொண்டு போயிட்டுலாம் என்று காட்டுடைய எல்லை வரைக்கும் வந்துச்சு. ஆனா அந்த வீடு பேரு, அந்த வீடு பேருக்கு போவதற்கு சத்துவ குணமும் கூட வராது, அது நிர்குணம். குணம் கடந்த நிலையிலே தான் இறைவனை அறிய முடியும் என்று காட்டுடைய எல்லை நின்று போகுது சத்துவ குணம். இப்படி இந்த 3 குணங்களும் இறைவனை அடைய முடியாது. ஆனால் சத்துவம் வழிகாட்டி நின்று போயிடும். அப்போ இதற்கு மேல் துரியாதீதம் போக வேண்டும் என்று சொன்னால் ஜீவாத்மா தன் பயணத்தை தானே தான் செய்தாக வேண்டும். அங்க யாரும் துணை நிற்க முடியாது. ஆனால் அவரவர் சுய முயற்சி, சுய பயிற்சி. அந்த வீடு பெற்றை நீயே தான் அடைய வேண்டும், அது நிர்குணம். அப்படி இந்த பயணத்துல இன்ட்யூஷன் இதுவரைக்கும் நம்ம வெளியேந்து கற்றுக்கொண்டிருந்தோம்.
பர்ஸ்பிகாசிட்டி, நாலேஜ், இதெல்லாம் வெளி உலகத்திலிருந்து மற்றவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருந்தோம். அந்த கற்றதன் பயன், கற்றதன் தெளிவு நமக்குள்ளே உள்ளுணர்வாக இயற்கை ரகசியங்களை, இறை தத்துவத்தை, வாழ்க்கை சுகபோகங்களை பற்றிய காரண காரியங்களை, இன்ப துன்பத்திற்கான காரண காரியங்கள் எல்லாம் இன்ட்யூஷன், நமக்குள்ளாகவே அறிவு அதை வெளிப்படுத்துகிறது. இதையும் கடந்த நிலையிலே விஸ்டம், மெய்யுணர் அறிவு. இப்படி இந்த பகுத்தறிவே பர்ஸ்பிகாசிட்டி என்று ஆராய்ச்சி அறிவாக, பிறகு அவற்றை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய கல்வியாக, அந்த கல்வியின் உச்சம் தனக்குள்ளேயே அந்த கல்வியை உருவாக்குகின்ற, தேடி கண்டெடுக்கின்ற வகையில உயர்வு பெற்று அனைத்தையும் கடந்து எல்லாம் மற என இழந்த நலம் என்ற வகையிலே அந்த சுத்த வெளியோடு ஒன்றிய விஸ்டம், மெய்யுணர் அறிவு. இப்படி 6 நிலைகளிலே மனிதன் பயணிக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் உள்ளவன். அதனால் மனிதனை பற்றி மகர்ஷி சொல்கின்ற போது எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். இப்ப எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனிதன். என்ன குறை நமக்கு? என்ன குறை இருக்க முடியும் என்றால் பொருள் குறை அல்ல, அறிவு குறைதான் எல்லாவற்றுக்கும் காரணம். அப்ப அறிவின் பற்றாக்குறையே அனைத்தும் பற்றாக்குறையாக தெரியப்படுத்துகிறது. அறிவு நிறைந்து விட்டால் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. இதுல பதவி ஒரு கணக்கீடா? இல்லை. பொருள் ஒரு கணக்கீடா? இல்லை. உறவு நட்பு ஒரு கணக்கீடா? அதுவும் இல்லை. என்ன கணக்கு? நான், எனது மனம், எனது உயிர், எனது ஆத்மா. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம், தனியாத்தான் அனுபவத்தை பெற்றாக வேண்டும். அடுத்த பெற்ற அனுபவம் நமக்கு ஒரு அறிவுரையாக பயனாகுமே தவிர அனுபவமாக முடியுமா? அப்ப நாமே சுயமாக முயன்றுதான் அதை அனுபவிக்க முடியும். இதை திருமந்திரம் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார் பாருங்க. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் திவ்ய தரிசனம்ன்றான். கோயில போய் அந்த சிலையை பார்த்து வணங்கி விட்டு திவ்ய தரிசனம், ஆருத்ர தரிசனம் பார்த்துட்டேன்றான். ஆருத்ர தரிசனம் என்பது என்ன? அழிவில்லாத சிவத்தை தரிசிப்பதுன்னு அர்த்தம். ருத்ரம் என்றால் அழிவது, ருத்ரம் என்றால் அழிவில்லாதது. அப்ப ஆருத்ர தரிசனம் என்றால் சிவன் கோவிலிலே சிலையை பார்ப்பதல்ல ஆருத்ர தரிசனம். தனக்குள்ளேயே இறைவனை உணர்கின்ற ஆத்ம தரிசனம், அழிவில்லாத சுத்த வெளியை உணர்கின்ற தரிசனம். அதை கண்ணசுரம் அழகா சொல்வார், வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. இப்ப எங்க போய் தேடுவது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரிடை ஞானத்தங்கமே என்றார் கண்ணதாசன். அப்படி 6வது அறிவு என்பது மறைபொருள் அறிவு. அப்போ அந்த மறைபொருளிலிருந்து எப்படி பயணம் புறப்பட்டதோ, த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம், ராமாயணம். ராமாயணம் என்றால் ராம் கூட்டல் அயனம். ராம் என்ற சொல்லிலே ரா உயிர் மெய் எழுத்து, இம் மெய்யெழுத்து. அப்போ உயிரும் உடலும் கொண்ட மனிதன் ரா. இம் என்ற சுத்தவெளி மெய்ப்பொருள். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் மையத்தில், ஜீவாத்மாவின் மையத்தில் இருக்கின்ற மெய்ப்பொருள். அதனுடைய அதனுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று 1 to 40 சைக்கிள்ஸ். இதுல 4 into 40 ஜீவாத்மா.
எனவே நமக்குள் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருள், உடல், உயிர், மெய்ப்பொருள், இதனுடைய அனுபவத்தினுடைய பிரதிபலிப்பும் மனம். இப்ப இதெல்லாம் அறிந்து தெளிந்த நிலை ராம அயனம் ராமாயணம். அப்படி இந்த மாற்றம் பெற வேண்டும். 6வது அறிவாக தரமாற்றம் பெற வேண்டும். சரி, இப்போ இந்த 6வது அறிவை பற்றி இந்த கவிஞர் என்ன சொல்றாங்க மகர்ஷி? 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல். முதல் 6வது அறிவுடைய அந்த மேன்மை அறிய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே 5 புலன் உணர்ச்சிகளை கடந்திருத்தல். இந்த புலன் வழி வாழ்க்கை தான் இழுத்துக்கிட்டே போகுது. இப்ப உணவு எடுத்துக்கிறோம். உண்பதற்கே வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேருங்க? உண்பதற்கே வாழ்கின்ற மக்கள். கொஞ்சம் பக்குவமானவங்க இருப்பதற்காக சாப்பிட்றோம், இருப்பதற்காக சாப்பிடணுமே. இன்னும் தத்துவத்தில் உயர்ந்தவர்கள் இருப்பதனால் உண்கிறேன், இருப்பதனால் உண்கிறேன். அப்ப இருப்பதற்காக உண்ணுவதும் இருப்பதனால் உண்கிறேன் என்பதும் ரெண்டும் உன்னே தான். ஆனா பேதம் என்ன? அதுல பற்று, இல்ல பற்றின்மை. இருப்பதற்காக உண்ணுகிறேன் பற்று, இருப்பதனால் உண்கிறேன் பற்று இல்லை. அப்படி புலன் பற்றை கடந்து அளத்தல் காலம் தூரம் பருமன் வேகம், 4 அலகுகள் மெஷர்மெண்ட்ஸ்: காலம் தூரம் பருமன் வேகம். சிந்தித்தல் செயல்முறையை வகுத்தல், இது பஞ்சபூதங்களிலே காலம் தூரம் பருமன் வேகம். ஜீவன்களிலே இந்த 4ம். பிறகு சிந்தித்தல், செயல்முறையை வகுத்தல், மற்ற ஜீவ இன உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் காரணத்தை யூகித்து உணர்ந்திடுதல், அனுபவத்தால் வந்த பயன் தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை, இவை 6ஆம் அறிவின் மேன்மை. அப்ப பகுத்தறிவு 6ஆம் அறிவு என்றால் என்னெல்லாம் சாதிக்க முடியும் பாருங்க. இந்த அறிவை கொண்டு புலனில மூழ்கியும் போகும். அந்த அறிவு தன்னை அறிய முயல்கின்ற போது, ஆர்வம் கொள்கின்ற போதுதான் அது 5 உணர்ச்சிகளை கலந்து நிற்க பழகும். பிறகு இந்த உடல் எப்படி வந்தது, என்னெல்லாம் இருக்குது, நமக்கென்று ஒரு வடிவம், இதற்கென்று ஒரு வாழ்க்கை, இதற்கென்று ஒரு மரண நேரம், முடிவு காலம், இப்படி காலம் தூரம் பருமன் வேகம், இதெல்லாம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உடலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல உறவு, நட்பு, அங்கேயும் எத்தனை காலம் நட்பு பாராட்டுகிறோம், யாரார் கூட நட்பு பாராட்டுகின்றோம், பகைமை பாராட்டுகின்றோம். அதனால் என்ன நன்மை தீமைகள், இப்படி எல்லாம் உலக வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா அணுக்களின் சேர்க்கை தான் எல்லாமே. அப்ப அணுக்களுக்கு காலம் தூரம் பருமன் வேகம் இருப்பது போல எல்லா கணக்குக்கும் காலம் தூரம் பருமன் வேகம். அதெல்லாம் இது எல்லாமே மனக்கணக்குன்னு பேர். மனதை கொண்டு போடுகின்ற கணக்குகளும் இதே 4 டைமென்ஷன் தான். ஏன்னா மூளையில் உள்ள போகும்போது 4 டைமென்ஷன் தானே. மூளை கடந்து போற போது 2 டைமென்ஷன், உள்ளே போய் பதிந்து விடுகிறது, மீண்டும் அது நினைவு வருகின்ற போது 4 டைமென்ஷன். அப்ப எல்லாமே 4 பரிமாணங்களுக்குள்ளாகத்தான் இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த 4ஓடு பெருகுவது என்ன என்றால், இதில் பெற்ற அனுபவங்கள், நன்மை தீமைகள், லாப நட்டங்கள், இன்பத் துன்பங்கள், இதுல எது பிடிச்சிருக்கு நமக்கு? ஒரு ஜீவனுக்கு 5 ஜீவனுக்கு எது பிடிச்சிருக்குது? ஆபத்தா, நோயா, பட்டினியா? அதுக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு சுகமான வாழ்க்கை தானே பிடிச்சிருக்குது. அப்ப அதிலே உயர்ந்த ஜீவன் அல்லவா மனிதன். அப்ப நமக்கும் ஒரு நிறைவான பாதுகாப்பான வாழ்க்கை தானே பிடிக்கும். அப்ப யாருமே கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அறவிடையான்னு போய் எந்த கோயில வரம் கேட்பாங்களா? இருக்கிற தலைவலி கூட போகணும்னு தான் கேட்பாங்களே தவிர யாரும் பிரச்சனையும் வரம் கேட்பது இல்லை. அதான் உயிரின் இயல்பு, அது தானே.
எனவே இந்த 4 பரிமாணங்களோடு சிந்தித்தல், இதற்கான காரண காரியத்தை எல்லாம் மூளை கொண்டு செய்கின்ற செயலுக்கு பேர் சிந்தனை, சிந்தித்தல். இந்த சிந்தனை என்றாலே சித்தம், சிந்தனை. சித்தம் என்பது உயிர். அந்த சித்தம் சிந்தனைக்கு வரணும்னு சொன்னா அந்த உயிர் தன்னிலே பதிந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு மற்ற அறிவுரைவோ அல்லது அனுபவங்களிலேயே இதை செஞ்சோம் நல்லது வந்தது, இதை செஞ்சோம் துன்பம் வந்தது என்று அதை வைத்து கொண்டோ ஆராய்ந்து பார்க்கின்ற நிலை. உயிர் அதை பெற்ற அனுபவங்கள் அவற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற செயலே சிந்தனை. அப்படி சிந்தித்தல் செயல்முறையை வகுத்தல். சிந்தித்து பார்த்தோம், நல்லது செய்தது, நல்லது வந்தது, அறியாமல் செய்தோம், அது துன்பத்தை தந்தது. இப்போ செயல்முறை என்ன? இனிமேல் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்தந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும், இந்தந்த அலட்சியத்தை போக்கிக் கொள்ள வேண்டும், இந்த அறிவு சார்ந்த நல்லதையெல்லாம் செய்யணும் என்று அந்த செயல்முறையை பிளானிங், டெசிஷன் மேக்கிங், திட்டமிடுவது, முடிவு செய்வது, செயல்முறையை வகுப்பது, பர்ஃபார்மன்ஸ். இப்படி செயல்முறையை வகுத்தல். மற்ற சீவ இன உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல். இது மட்டும் போதுமா? நான் நல்லா இருந்தா போதும், இது போதுமா என்றால் மனிதன் என்ற சொல்லுக்கு மற்றவுடைய உணர்வுகளை கூர்ந்து பார்த்து நம்மால் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஏன் என்றால் இந்த வாழ்க்கை ஒரு கடன்கார வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பதே ஒரு கடன்கார வாழ்க்கை. உடம்பு தாய் தந்தை கிட்ட இருந்து வாங்கின கடன், உயிர் இறைவன் தந்த கடன், பிரசவமானதிலிருந்து உண்ட உணவு சமுதாயத்தில் யாரோ விவசாயம் பார்த்து தந்த கடன், எல்கேஜி இருந்து வளர்த்து கொண்ட அறிவு கற்ற கல்வி யாரோ ஸ்கூலு காலேஜ் கற்றுக் கொடுத்த கடன், வேலை வாய்ப்பு சமுதாயம் தந்த கடன், வாழ்க்கை துணை இந்த உலகம் தந்த கடன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் கடன்கார வாழ்க்கை தானே, இல்லையா? அப்போ வாங்கினதெல்லாம் வாங்கிட்டே இருந்து திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், தடிந்தெழு தான் நல்காதாகிவிடேன். 3/4 பங்கு கடல். இந்த பூமியில மண் பகுதி 1/4 பங்கு தான், 3/4 பங்கு கடல். இந்த கடல் நீர் சூரிய வெப்பத்துல ஆவியாக மேல போய்கிட்டே இருக்குது. மேலே போன மேகங்கள் நீராவி மீண்டும் பூமிக்கு மழையாக பெய்யவில்லை என்றால் இந்நேரம் கடல் என்ன இருக்கும்? வற்றி போயிருக்கும். அப்ப நெடும் கடல் தன் நீர்மை குன்றும், வற்றி போயிடும். தடிந்த எழிலை, கனத்த கருமேகங்கள் தடிந்த எழிலை தான் நல்காது ஆகிவிடேன். அதே போல எடுப்பதும் கொடுப்பதும் தான் சமுதாயம். இப்போ வங்கியில யாருமே டெபாசிட் போடலைன்னு சொன்னா எப்படி கடன் கொடுப்பாங்க? எப்படி கடன் கொடுப்பாங்க? அதே போல சமுதாய வங்கி. நம்மளுடைய உழைப்பை அதில் டெபாசிட் பண்ணணும், நம்மளுடைய தேவைகளை கடன் வாங்கிக்கிறோம். அப்போ டெபாசிட் பண்ணதற்கும் கடன் வாங்கினதுக்கும் கணக்கு பார்க்கணும் இல்லை? வாங்கின கடன் அதிகம், போட்ட டெபாசிட் கம்மின்னு சொன்னா நெட் ரிசல்ட் கடன்காரன் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கிட்டே இருந்து திருப்பி கொடுக்கல சொன்னா பேங்க் என்ன ஆகும்? திவாலாயிரும் இல்லையா? அதே போல சமுதாயம் திவாலாகி போகும். உழைப்பினால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு திருப்பி செலுத்தவில்லை என்றால் இந்த சமுதாயம் திவாலாகி போயிடும். எனவே ஜீவ இன உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல். சக மனிதன் மட்டுமல்ல, 5 வகை ஜீவராசிகள் இல்லைன்னு சொன்னா நாம் வாழ முடியாது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்துறாங்க. சின்ன சின்ன ஜீவங்கள் கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக நன்மை செய்கின்றன. ரொம்ப சின்ன உதாரணம், ஒரு
தோட்டத்துல பல வகையான காய்கறிகளோ அல்லது பூக்களோ பயிரிட்டிருக்கிறோம். எங்கிருந்தோ வர்ற பூச்சி ஒரு மகரந்தத்தை இன்னொரு வகையில மகரந்தத்தோடு சேர்த்து வச்சா தானே புதிய ஒரு வகை கிடைக்குது இல்லையா? வெறும் நெல் மட்டுமே விளைஞ்சு வெறும் அரிசி தின்னுன்னு சொல்லியிருந்தா எத்தனை சாப்பிட முடியும் சொல்லுங்க? அதுக்கு காய்கறி, கூட்டு, பொரியல் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் யார் கொடுத்தாங்க? பூச்சினங்கள் தானே, கிராஸ் பிரீடிங் தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்களும் துணை செய்கின்றன. அதுக்கு நம்ம என்ன திருப்பி செஞ்சோம்? வெட்டி வெட்டி தின்னோம். நடக்கிறதுல என்ன சொல்லுவாங்களே, பறக்கிறதுல பட்டம், மிதக்கிறதுல கப்பல் தவிர எல்லாத்தையும் திங்கலான்னு சொல்லி. இது எப்படி இயற்கையோடு பொருந்தி போகும்? ஸோ எந்த ஜீவனும் மனிதனுக்காக படைக்கப்படவில்லை. எல்லாமே மனிதன் வருவதற்காக படைக்கப்பட்டவை. ஒவ்வொரு ஜீவனாக தரம் மாறி தரம் மாறி தரம் மாறி மேன்மை அடைந்து கொண்டே வந்து கடைசியில வந்த ஒரு உச்சக்கட்ட ஜீவன் தான் மனிதன். அப்ப நம்ம அளவுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வருவதற்காக இறைவன் எடுத்த ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் மாத்தி 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 ஜீவராசிகள் உருவாக்கி கொண்டு கடைசியில வந்து சேர்ந்தது தானே மனிதன். எப்படி? இப்ப நமக்கு வேண்டிய உயிர் சக்திங்க எங்க கிடைக்கும்? உயிர் சக்தி இன்விசிபிள், எனர்ஜி பார்ட்டிகள் இன்விசிபிள். எங்கிருந்து கிடைக்கும்? எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுவோம்? அப்போ உணவு என்ற தாவரங்கள் அதை உண்கிறோம். அந்த உண்ணப்பட்ட உணவு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, மஜ்ஜை, சுக்கிலம் 6 தாதுக்களாக மாறிய பிறகு அதிலிருந்து வருவது உயிர் சக்தி. அதுதான் நமக்கு தேவையானது. அப்போ எப்படி மனிதன் எல்லா ஜீவராசிகளுடைய தரமாற்றத்தில் உச்சகட்டமாக வந்தானோ அதே போலத்தான் நமக்கு தேவையான உயிரை ஒரு உணவு என்று சாப்பிட்டு 6 தாதுக்களாக மாற்றி 7வது தாதுவாகத்தான் உயிரை பெறுகிறோம். இப்ப எது எதோட சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை பாருங்க. அப்ப நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒன்றை தின்பது என்ன சொல்லலாம் இல்லையா? எனவே கருணை என்பதெல்லாம் 2வது, அதை விட்டுடுங்க. ஆனா நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ள ஒன்றை கொள்வது என்பது நம்முடைய உயிரை நாமே கொள்வதற்கு சமம். நம்ம உயிரை நாமே கொள்வதற்கு சமம். அதனால்தான் கொல்லாமை புலால் உண்ணாமை என்று 2 அதிகாரத்தை தந்தார் வள்ளுவ பெருந்தகை. சரி, இப்போ மற்ற ஜீவ இன உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்தல், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் காரணத்தை யூகித்து உணர்ந்திடுதல், காரணம் இல்லாத காரியமே கிடையாதுங்க. செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. செயல் இல்லை, நோ ரியாக்ஷன். ஸோ ஆக்ஷன் இருந்தா தான் ரியாக்ஷன். இஃப் தேர் இஸ் நோ ஆக்ஷன், நோ ரியாக்ஷன். இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் என்ன காரியம், என்ன செய்தோம், என்ன வந்தது, காரண காரியத்தை புரிந்து கொள்வது, யூகித்து உணர்ந்திடுதல், அனுபவத்தால் வந்த பயன் தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை. சரி, மகிழ்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, இறைநிலை வரைக்கும் போயிட்டாங்க. சரி, எனக்கு ஹாப்பியா இருக்கிறேன், இதை வைத்துக்கொண்டு யாரை எப்படி வசியம் பண்ணி பணத்தை சேர்க்கவும் புலன்களை தூய்க்கவும் பண்ணினாரா? இல்லை. அப்ப அவருக்கு தெரிந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு புலன் வாழ்க்கைக்கு வந்திருந்தா எத்தனை தூய்த்திருக்கலாம்? ஏன் செய்யல என்றால், வாழ்க்கையின் உச்சம் தொடுகின்ற போதுதான் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையே தேவையில்லாமல் போகும். புலன் சார்ந்த வாழ்க்கையில மயக்கமே இருக்காது. அப்படி தெளிந்த அறிவை கொண்டு பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் அறிந்ததன் பயன் அறிவிப்பதற்காகத்தான், அறிந்ததன் பயன் அறிவிக்கத்தான். அது சுவாமி சொல்லுவாங்க, ஒரு மனிதனின் அறிவில் எழுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் யாரும் காப்பிரைட் வாங்க முடியாது. அது சமுதாய சொத்து.
இந்த உலகத்திற்காகத்தான் இறைவன் நமக்குள்ள ஒரு கருத்தை உருவாக்குகிறான், ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றான், தன்னையே வெளிப்படுத்துகின்றான், தன்னுடைய இயக்க விதியை, தெய்வ நீதியை வெளிப்படுத்துகின்றான். எதுக்காக? இதை புரிஞ்சு துன்பமெல்லாம் வாழ்ந்துக்குங்க என்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு தொண்டு வாழ்க்கை தான் மகான்கள் மேற்கொண்ட வாழ்க்கை. அப்படி அனுபவத்தால் வந்த பயன் தெளிவுகளை பிறர்க்கு உணர்த்தும் வல்லமை, இவை எல்லாமே ஆறாமின் அறிவு மேன்மை. பகுத்தறிவு இல்லை என்றால் இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியும், பயன் கொள்ள முடியும், பயனாக முடியும்? அந்த வகையில மிக அற்புதமான 2 கவிகள். அறிவின் 4 நிலை, 6வது அறிவு. வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நாம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை ஐயா. அறிவின் 4 நிலைகளும் 6வது அறிவு, இந்த 2 கவிதைகள் மிக ஆழமான சிறப்பான விளக்கங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா, மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்போது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, இந்த 6வது அறிவு சொல்லுங்கய்யா. இதுவும் பகைத்தறிவும் எக்ஸாக்டா உண்டா அல்லது அதுக்குள்ள வேறுபாடு உண்டா ஐயா? 6ஆம் அறிவு தான் பகுத்தறிவு. 6வது தான் பகுத்தறிவு. ஆமா, அதாவது 6வது தன்மையிலே பயன்படுகின்ற செயல்படுகின்ற அறிவு. அறிவு ஒன்னே தான், பேரறிவே தான். அது எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிறது. அதுல ஒவ்வொரு ஜீவன் அதன் உணர்ச்சிகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப அந்த அறிவை வெளிப்படுத்தியது. அப்படி நுண் உயிர்கள் எல்லாம் தொடு உணர்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்தும், தாவரங்கள் வரைக்கும். அப்படி ஒவ்வொரு ஜீவனாக வெளிப்பட பஞ்ச தன்மாத்திரைகள் வெளிப்படுத்தக்கூடிய 5 ஜீவராசிகள். பிறகு மனிதன் இந்த சிந்தனை, இப்போ பேசணும் இந்த 6 வகை இந்த எல்லா தன்மைகளும், இதெல்லாமே 6வதுடைய சிறப்பு. ஸோ இத்தனையும் பயன்படுத்தக்கூடிய அந்த பேரறிவிலிருந்து 6ஆம் அறிவு அவற்றெல்லாம் இழுத்து தன்வசப்படுத்தி அதை தெளிவாக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய வகையில் வாழ்க்கையை நிறைவு செய்வது தான் 6ஆம் அறிவின் சிறப்பு. அப்போ என்ன ஆகுது? அந்த நிறைவு பெறுகின்ற போது விண்ணப்பட்ட 6ஆம் அறிவு முழுமையான பேரறிவோடு இணைந்து போகிறது. தான் என்ற தனித்துவமை இருக்காது. அப்ப அந்த தொகுத்து அறிவையா அதுல பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு, அதுக்காக தொகுப்பு என்றால் ஒரு பஞ்ச் இல்லைங்களா? ஒரு மரம் இருந்தா தென்னை மரம், மாமரம். அதுவே நிறைய மரங்கள் இருந்தா தென்னந்தோப்பு, மாந்தோப்பு. அது போல தொகுத்துணர்வு என்பது, தொகுத்தறிவு என்பது பகுத்தறிவுள்ள பல மனிதர்கள் ஒன்று சேர்கின்ற போது, மனித இனம் ஒன்று சேர்கின்ற போது அது தொகுத்தறிவு. அதே போல மற்ற ஜீவரசனுடைய அறிவை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துடைய இயக்க நீதிகள் எல்லாம் சேர்த்து அனைத்தையும் இந்த பிரபஞ்ச களம் முழுவதுமே பார்க்கின்ற போது அது முற்றறிவு, முற்றிய அறிவு, பக்குவப்பட்ட அறிவு. அதனுடைய உச்சம் நிலை என்ன? பேரறிவு. அப்ப பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. இந்த முதல் கவிதையில முதல் பார்த்த அறிவின் 4 நிலைகள்ல ஐயா, அந்த 4 நிலைகள் ஒன்று புலன் அறிவு,
இரண்டாவது இரண்டாவது அனுபவ அறிவு, அதாவது நினைவுகள் அல்லது பதிவுகள், புலன் கடந்து மனம் கடந்து. மூன்றாவது உயிர் கடந்து. நான்காவது விண் கடந்து. ஓகே. வேறு நண்பர்கள் கேள்விகள் இருக்கா? கருத்துக்கள்? வேறு கேள்விகள் இல்லையா? அப்ப நாங்கள் நிறைவு செய்வோம். செய்துக்கலாங்க ஐயா. இதுவரை நேரமும் ஞானக்களஞ்சிய கவிகள் விளக்கம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பிலே பாகம் 25 அறிவு பற்றிய மேலும் 2 கவிதைகளுக்கான தெளிவான ஆழமான விளக்கங்களை, தத்துவ விளக்கங்களை இன்று பேராசிரியர் ஐயா நமக்கு தந்திருந்தார்கள். இந்த சிறப்பான சிந்தனை உரையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அவரது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு